வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது நான் கார்த்திகா பிரகாஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இன்று கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர். காலை 10 மணிக்கு தொடங்கும் கூட்டத்தில் காவிரி விவகாரம் குறித்து முக்கிய தீர்மானம் தாக்கலாகிறது. பிரதமர் திட்டத்தில் சம்பா தாளடி நெற்பயிரை காப்பீடு செய்ய நவம்பர் 15ஆம் தேதி கடைசி நாள். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறப்பு. கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இஸ்ரேலில் ஹமாஸ் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 700ஆக அதிகரிப்பு. இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் பாலஸ்தீனிய தீவிரவாதிகள் 400க்கும் மேற்பட்டோர் பலி. அக்டோபர் 14ஆம் தேதி வரை இஸ்ரேலுக்கான விமான சேவை ரத்து. போர் பதற்றம் காரணமாக விமான சேவை ரத்து செய்யப்படுவதாக ஏர் இந்தியா அறிவிப்பு. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா அசத்தல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. உலகக்கோப்பை தொடரின் இன்றைய போட்டியில் நியூசிலாந்து நெதர்லாந்து அணிகள் மோதல். ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் பலப்பரட்சை. வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சியில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இனி விரிவான செய்திகள். பரபரப்பான அரசியல் சூழலில் தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்று தொடங்குகிறது. கூட்டம் தொடங்கியதும் மறைந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு இரங்கல் குறிப்பு வாசிக்கப்படுவதுடன் மறைந்த கேரள முன்னாள் முதலமைச்சர் உம்மன் சாண்டி, வேளாண் அறிவியலாளர் MS சுவாமிநாதன் ஆகியோருக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்படவுள்ளது. தொடர்ந்து 2023-24ஆம் ஆண்டு கூடுதல் செலவினங்களுக்கான மானிய கோரிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்யவுள்ளார். பின்னர் காவிரி நீர் மேலாண்மை ஆணைய உத்தரவின்படி தண்ணீர் திறந்துவிட கர்நாடக அரசுக்கு மத்திய அரசு உத்தரவிட வேண்டும் என வலியுறுத்தி முதலமைச்சர் ஸ்டாலின் தனி தீர்மானம் கொண்டுவரவுள்ளார். திருவாரூரில் சம்பா தாளடி நெற்பயிரை பிரதமரின் பயிர் காப்பீடு திட்டத்தின் கீழ் காப்பீடு செய்ய நவம்பர் 15ஆம் தேதி கடைசி நாள் என மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ அறிவித்துள்ளார். இந்த திட்டத்தில் பயிர்களை காப்பீடு செய்ய VAO மூலமாக படிவத்தை பெற்று உரிய ஆவணங்களுடன் வேளாண்மை கூட்டுறவு வங்கிகள், தேசிய வங்கிகள் அல்லது பொது சேவை மையங்கள் மூலமாக பதிவு செய்து கொள்ளலாம் என கூறப்பட்டுள்ளது. மேலும் இயற்கை இடர்பாடுகள் ஏற்படும் முன் விரைவில் பயிர்களை காப்பீடு செய்து கொள்ளுமாறு வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. கிராமப்புறங்களில் வீடு கட்டிக் கொள்ளும் திட்டத்தில் முக்கால்வாசி பங்கானது மாநில அரசுடைய பங்கு என்றும், ஆனால் அதை மோடி வீடு திட்டம் என்று அழைப்பதாகவும் திமுக MP கனிமொழி தெரிவித்துள்ளார். மேலும் நியாயப்படி பார்த்தால் அதனை முதலமைச்சர் வீடு திட்டம் என்றுதான் அழைக்க வேண்டும் என்றும் கனிமொழி கூறினார். வீடு கட்டி தராங்க கிராமப்புறங்கள். சாதாரணமா கேட்டா மோடி வீடு அப்படின்னு சொல்லுவாங்க. கிராமத்துல வீடு கட்டிட்டாங்கன்னா மோடி வீடுன்னு. ஆனா உண்மையிலேயே சொல்லணும்னா அது முதலமைச்சர் வீடுதான். இடம் கொடுப்பது நம்ம. அந்த திட்டத்திலே வரக்கூடிய பணத்திலே அதிகபட்சமாக பணத்தை தருவது தமிழக அரசு. அவங்க கொடுக்கறது கிட்டத்தட்ட 72,000 ரூபாய் தான். இடம் கொடுக்கறது தமிழ்நாடு அரசு. ஒன்றிய அரசு கொடுப்பது கிட்டத்தட்ட 72,000 ரூபாய். மீதி 1,68,000 ரூபாய் தருவது தமிழ்நாடு அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். செம்பரம்பாக்கம் ஏரியின் நீர்மட்டம் 22 அடியை தாண்டிய நிலையில் முதற்கட்டமாக 3 மதகுகள் வழியாக 100 கன அடி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. தொடர் மழை காரணமாக செம்பரம்பாக்கம் ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்தது. இன்றைய நிலவரப்படி ஏரியின் நீர்மட்டம் 22.05 அடியாகவும் மொத்த கொள்ளளவு 3,132 மில்லியன் கன அடியாகவும் உள்ளது. இந்நிலையில் முதற்கட்டமாக ஏரியிலிருந்து 100 கன அடி உபரி நீர் திறந்துவிட முடிவு செய்யப்பட்டது. அதன்படி அமைச்சர் தாமோ அன்பரசன், காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி மோகன் ஆகியோர் பூஜைகள் செய்து ஏரியின் 3 மதகுகள் வழியாக உபரி நீரை திறந்துவிட்டனர். எந்தவொரு காய்ச்சலையும் கண்டறியாமல் தானாக மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தியுள்ளார். உலக ரேபிஸ் தினத்தை முன்னிட்டு சென்னை ஷெனாய் நகர் பகுதியில் தெருநாய்களுக்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் ராதாகிருஷ்ணன் தடுப்பூசியை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ராதாகிருஷ்ணன், நோய் தொற்றுகளை தடுக்க மாநகராட்சி சார்பில் அனைத்து வகையிலும் தயாரான நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். காய்ச்சல் என்றபோது எதுவுமே மர்ம காய்ச்சல் இல்லைங்க. 30 வகையான வைரஸ் காய்ச்சல் கண்டறியும் வசதிகள் தமிழ்நாடு அரசில் இருக்குது. ஸோ நீங்கள்
உடனடியாக நீங்கள் தானாக மருந்து உட்கொள்ளாமல் மருத்துவர்கிட்ட அணுகினானாக்க அவர்கள் கண்காணிப்பில் ரத்தணுக்கள் தட்டணுக்கள் குறைவாக இருக்கா இல்லை ஹெமட்டோகிரி இதெல்லாம் பார்த்து ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் செய்யும்போது முழுமையாக குணமடையக்கூடிய அதுவும் ஒரு வகையான வைரஸ் காய்ச்சல். ஒரு பீதி ஏற்படுத்தக்கூடாதே தவிர்த்து கவனக்குறைவாகவும் இருக்கக்கூடாது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் பதக்கம் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீரர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் சார்பில் சென்னையில் 556 கோடியே 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 3238 வீடுகளுக்கு அடிக்கல் நாட்டி பணியினை தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயநிதி, சொந்த வீட்டைப் போல இந்த வீட்டையும் பராமரிக்க வேண்டும் என்றார். பிரான்ஸ் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்த கையெழுத்து மூலம் தமிழகத்தில் கல்லூரிகளின் கல்வித்தரம் உயர்த்தப்படும் என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சென்னை தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கல்லூரிகளுக்கும் பிரான்ஸ் நாட்டிற்கும் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தானது. இதில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பொன்முடி, இதுபோன்ற புரிந்துணர்வு ஒப்பந்தம் மூலம் கல்வியின் தரம் உயர்த்தப்படும் என்று கூறினார். பல்கலைக்கழகங்களோடு உறவுகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கே இருக்கிற மாணவர்களுக்கு அங்கே பயிற்சியும், அங்கே இருக்கிற மாணவர்களுக்கு இங்கே பயிற்சியும் கொடுக்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்டிருப்பது தான் இது. அதற்காக பிரான்சிலே கூட பல நிறுவனங்கள் எல்லாம் இருக்கின்றன. அவர்களின் மூலமாக இந்த மாணவர்கள் தொடர்பு கொள்வதற்கான ஏற்பாடுகளையும் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் இந்த எம்ஓயும் செய்யப்பட்டிருக்கிறது. RMK காலேஜினுடைய நிறுவன தலைவர் நம்முடைய நண்பர் அவரும் இதுக்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்து இந்த கையெழுத்து புரிந்துணர்வு ஒப்பந்தத்திலே கையெழுத்திட்டிருக்கிறார். அதன் மூலமாக தனியார் அண்ணா பல்கலைக்கழகமெல்லாம் முதலிலேயே அவர்களோடு உறவு வைத்துக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இம்முறை கூடுதல் தொகுதிகளை கேட்போம் என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், அரசியல் தலைமை குழு உறுப்பினர் ஜி. ராமகிருஷ்ணன், மத்திய குழு உறுப்பினர் பெ. சண்முகம், மாநில செயற்குழு உறுப்பினர் கே. கனகராஜ் ஆகியோர் சந்தித்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாலகிருஷ்ணன், 9 ஆண்டுகால பாஜக துரோகத்திற்கு உடன்பட்ட அதிமுகவை எப்படி ஏற்க முடியும் என கூறினார். காவிரி பிரச்சினைக்கு இரு மாநில முதலமைச்சர்களும் நேரில் கலந்து பேசி முடிவெடுக்க வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை ஆண்டுக்கு இருமுறை எழுதுவது கட்டாயமில்லை என மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் தெரிவித்துள்ளார். பொதுத் தேர்வுகள் ஆண்டுக்கு 2 முறை நடத்தப்படுவதால் மாணவர்கள் சிறப்பாக செயல்பட போதிய அவகாசம் கிடைக்கும் என்றும், இதனால் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற முடியும் என்றும் புதிய பாடத்திட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளை ஆண்டுக்கு இருமுறை எழுதுவது கட்டாயமில்லை என மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அறிவித்துள்ளார். நீலகிரியில் புலிகள் எண்ணிக்கை அதிகரிப்பே புலிகள் இறப்பிற்கு காரணம் என தகவல் வெளியாகியுள்ளது. நீலகிரியில் 10 புலிகள் உயிரிழந்த நிலையில் தேசிய புலிகள் ஆணையம் உதகையில் புலிகள் இறந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டு வனத்துறையினரிடம் விசாரணை நடத்தியது. அதில் நீலகிரியில் புலிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பே அதனுடைய இறப்பிற்கு காரணமாய் அமைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆற்றலை சேமிப்பதற்காக தாய்ப்புலியால் குட்டிப் புலிகள் கைவிடப்படுவதால் சிகோரில் இறப்பு நேரிட்டிருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் இரை தேட தாய்ப்புலி நீண்ட தூரம் செல்கையில் குட்டிகள் தனியே கவனிக்கப்படாமல் போக வாய்ப்புள்ளது. இதனால் சின்ன குன்னூரில் புலிக்குட்டிகள் இறந்திருக்கக்கூடும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. பள்ளி குழந்தைகள் பற்றி எடுக்கப்பட்டுள்ள சித்தா திரைப்படம் பள்ளிகளில் திரையிட உள்ளதாக நடிகர் சித்தார்த் தெரிவித்துள்ளார். திண்டுக்கல்லில் சித்தா படம் திரையிடப்பட்ட தியேட்டரில் ரசிகர்களுடன் கலந்துரையாடிய பின் செய்தியாளர்களை சந்தித்தவர் இதனை கூறினார். சூரியனை ஆய்வு செய்ய அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 விண்கலத்தின் பயண கோணம் மாற்றும் நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெற்றதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. சூரியனை ஆராய்ச்சி செய்வதற்காக இஸ்ரோ சார்பில் கடந்த மாதம் 2ஆம் தேதி ஆதித்யா L1 விண்கலம் விண்ணில் செலுத்தப்பட்டது. L1 புள்ளியை நோக்கி பயணித்து வரும் ஆதித்யா L1 விண்கலத்தின் பாதையை சரி செய்யும் பணி நடைபெற்றதாக இஸ்ரோ அறிவித்தது. 16 வினாடிகளுக்கு பயண கோணம் மாற்றும் பணி நடைபெற்றதாகவும், இதனால் தற்போது சரியாக L1 புள்ளியை நோக்கி ஆதித்யா விண்கலம் பயணித்து வருவதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. இஸ்ரோ தினமும் நூற்றுக்கணக்கான சைபர் தாக்குதலை எதிர்த்து போராடி வருவதாக இஸ்ரோ தலைவர் சோம்நாத் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் கொச்சியில் 16வது சர்வதேச சைபர் மாநாடு நடைபெற்றது. இதில் பேசிய சோம்நாத், ராக்கெட் தொழில்நுட்பத்தில் சைபர் தாக்குதலுக்கு அதிக வாய்ப்புள்ளதாகவும், இதனை எதிர்கொள்ள ரோபோ சைபர் பாதுகாப்பு நெட்வொர்க்கை இஸ்ரோ கையாண்டு வருவதாக குறிப்பிட்டார். பீகாரை தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலத்திலும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த அம்மாநில அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது. இதன் மூலம் மாநிலத்தில் பல்வேறு விதமான நலத்திட்டங்களை செயல்படுத்த முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக மற்றும் பொருளாதார ரீதியில் பின்தங்கியுள்ள மக்களின் வாழ்வு மேம்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்தியாவில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தும் 2வது மாநிலமாக ராஜஸ்தான் திகழ்கிறது.
பெங்களூருவிலிருந்து 7 பேரின் சடலங்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக சொந்த ஊரான அம்மாபேட்டை கிராமத்திற்கு கொண்டுவரப்பட்டது. அப்போது கிராம மக்கள் திடீரென வாகனத்தின் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்க வேண்டும், குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் என கூறி சாலை மறியலில் ஈடுபட்டனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. கோவை மாவட்டம் மருதமலை முருகன் கோவிலின் மலைப்பாதையில் சிறுத்தை நடமாட்டம் கண்டறியப்பட்டதால் பக்தர்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மருதமலை கோவிலின் மலைப்பாதையில் உள்ள தான்தோன்றி விநாயகர் கோவில் பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சியின் மூலம் சிறுத்தை நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து சுவாமி தரிசனம் செய்ய காலை 7 மணி முதல் மாலை 4:30 மணி வரை மட்டுமே அனுமதிக்கப்படும் என கோவில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பக்தர்கள் கவனமாக வரும்படி வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாகை இலங்கை இடையே பயணிகள் கப்பல் போக்குவரத்து தொடங்க உள்ள நிலையில் அதன் சோதனை ஓட்டம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. நாகையிலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு பயணிகள் கப்பல் போக்குவரத்து வரும் 10ஆம் தேதி தொடங்க உள்ளது. அதற்காக துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ள இதில் பயணம் மேற்கொள்ளும் பயணிகளின் வசதி மற்றும் பாதுகாப்பு குறித்து இன்று சோதனை ஓட்டம் நடைபெற்றது. கேப்டன் உள்ளிட்ட 14 ஊழியர்களுடன் நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு சிரியாபாணி சுற்றுலா பயணிகள் கப்பல் புறப்பட்டது. சோதனை ஓட்டத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்து மீண்டும் நாகை துறைமுகம் வந்த சொகுசு கப்பலுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. சிக்கிம் மாநிலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் சிக்கி 23 ராணுவ வீரர்கள் காணாமல் போன நிலையில் ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டார். தற்போது வரை 9 ராணுவ வீரர்களின் உடல்கள் உட்பட 32 உடல்கள் சேரும் சகதியுமாக மீட்கப்பட்டுள்ளன. இன்னும் 100 பேரை காணவில்லை என்பதால் தேடும் பணி நடைபெற்று வருவதாக அதிகாரிகள் கூறினர். ஹமாஸ் படையுடனான மோதலில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையில் நஹல் படைப்பிரிவின் தளபதி ஜொனாதன் ஸ்டெயின்பர்க் காசா எல்லைக்கு அருகில் உள்ள கெரும் ஷாலோம் பகுதியில் கொல்லப்பட்டார். இதற்கு இஸ்ரேலிய நகரமான ஷோம்ரியாவை சேர்ந்த 42 வயதான ஸ்டெயின்பர்க் தற்போதைய போரில் உயிரிழந்த மிகப்பெரிய அதிகாரிகளுள் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது. தெற்கு இஸ்ரேல் மற்றும் காசா பகுதியில் பாலஸ்தீனிய பயங்கரவாதிகளை இஸ்ரேலிய ராணுவம் கொன்று குவித்துள்ளதாக இஸ்ரேலிய பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. 700 இஸ்ரேலியர்கள் போரில் மரணமடைந்துள்ளதாக மேலும் 2000க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல் காசாவில் பாலஸ்தீனியர்கள் 400 பேர் இஸ்ரேல் படைகளால் கொல்லப்பட்டுள்ளதாகவும் 1700க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக மொத்தம் இருதரப்பிலும் சேர்த்து சுமார் 1000 பேர் மரணமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் தாக்குதல்கள் மற்றும் வன்முறைகளை நிறுத்த வேண்டும் என்று போப் பிரான்சிஸ் அழைப்பு விடுத்துள்ளார். பயங்கரவாதமும் போரும் எந்தவொரு பிரச்சினையையும் தீர்க்காது, அப்பாவி மக்களுக்கு மேலும் துன்பத்தையும் மரணத்தையும் மட்டுமே தரும் என்று அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். போர் ஒரு தோல்வி மட்டுமே என சாடியவர் இஸ்ரேல் மற்றும் பாலஸ்தீனத்தின் அமைதிக்காக பிரார்த்தனை செய்வதாக குறிப்பிட்டார். இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் படைகளிடையே மோதல் நடைபெற்று வரும் நிலையில் அக்டோபர் 14ஆம் தேதி வரை இஸ்ரேலுக்கான விமான சேவை ரத்து செய்யப்படுவதாக ஏர் இந்தியா நிறுவனம் அறிவித்துள்ளது. இந்தியாவிலிருந்து இஸ்ரேல் செல்லும் விமான சேவைகள் மற்றும் இஸ்ரேலிலிருந்து இந்தியா வரும் விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இந்த காலகட்டத்தில் முன்பதிவு செய்த பயணிகளுக்கு விமான நிறுவனம் அனைத்து உதவிகளையும் வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியிலிருந்து டெல் அவிவிற்கு செல்லும் ஏர் இந்தியாவின் AI-139 விமானமும் டெல் அவிவிலிருந்து டெல்லி வரும் AI-140 விமானமும் ரத்து செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் 5வது போட்டியில் ஆஸ்திரேலியாவை 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வீழ்த்தியது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய கேப்டன் கமின்ஸ் பேட்டிங்கை தேர்வு செய்தார். அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய ஆஸ்திரேலியா கடைசி ஓவரில் 199 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 200 ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணி 5 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய போது கோலி KL ராகுல் ஜோடி நிதானமாக ஆடி ரன் சேர்த்தது. 42வது ஓவரில் இலக்கை எட்டிய இந்தியா 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. ஆட்டநாயகன் விருதை KL ராகுல் வென்றார். உலகக்கோப்பை தொடரின் இன்றைய போட்டியில் நியூசிலாந்து நெதர்லாந்து அணிகள் மோதவுள்ளன. ஹைதராபாத் ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் போட்டி நடைபெறவுள்ள நிலையில் அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அடுத்த 48 மணி நேரத்திற்கு கோவை, நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், திண்டுக்கல், மதுரை மற்றும் தேனியில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சியில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது அல்லது மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இன்று கூடுகிறது தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர். காலை 10 மணிக்கு தொடங்கும் கூட்டத்தில் காவிரி விவகாரம் குறித்து முக்கிய தீர்மானம் தாக்கலாகிறது.
பிரதமர் திட்டத்தில் சம்பா தாளடி நெற்பயிரை காப்பீடு செய்ய நவம்பர் 15ஆம் தேதி கடைசி நாள். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு. செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து தண்ணீர் திறப்பு. கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. இஸ்ரேலில் ஹமாஸ் தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 700ஆக அதிகரிப்பு. இஸ்ரேல் ராணுவ தாக்குதலில் பாலஸ்தீனிய தீவிரவாதிகள் 400க்கும் மேற்பட்டோர் பலி. அக்டோபர் 14ஆம் தேதி வரை இஸ்ரேலுக்கான விமான சேவை ரத்து. போர் பதற்றம் காரணமாக விமான சேவை ரத்து செய்யப்படுவதாக ஏர் இந்தியா அறிவிப்பு. உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்தியா அசத்தல். ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான போட்டியில் 6 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. உலகக்கோப்பை தொடரின் இன்றைய போட்டியில் நியூசிலாந்து நெதர்லாந்து அணிகள் மோதல். ஹைதராபாத்தில் உள்ள ராஜீவ்காந்தி சர்வதேச மைதானத்தில் பலப்பரட்சை. வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சியில் இன்று கனமழை பெய்யக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.